ஸ்கின்னுக்கான ப்ராடக்ட்ங்க. ஓகேங்களா? ஸ்பிளாஷ் வாஷ் அவே ஆயில், அதாவது நம்மளுடைய ஸ்கின்ல இருந்து ஆயில் அப்படியே தேவையில்லாத எக்ஸ்ட்ராவா செக்ரேட் பண்ற ஆயில ரிமூவ் பண்றதுக்கான ப்ராடக்ட் இது. சோ இதோடைய மேஜர் 3 ஒரு ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, NHO நரிஷ்மெண்ட் ஹைட்ரேஷன் ஆயில் கண்ட்ரோல். சோ லைட் நான் கிரீசி ஜெல் டெக்ஸ்சர், இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ நான் ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் ப்ரோ, இதுல என்ன ப்ரோ ஸ்பெஷலா இருக்கு ப்ரோ? ஜெல் ஃபேஸ் வாஷ் ஃபார் ஆயில் ஸ்கின், 100% சோப் ஃப்ரீ ஃபார்முலா. ஏன் சோப் ஃப்ரீ ஃபார்முலா ரொம்ப அழுத்தி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நண்பர்களே நம்ம ஸ்கின் இருக்குல்ல, அவர் ஸ்கின் இஸ் ஸ்லைட்லி பாத்தீங்கன்னா அசிடிக் நேச்சர். நம்ம சோப்லாம் போட்டா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, முக்கியம் ஃபேஸ்ல போட்டோம்னா ஸ்கின்னோட pH அஃபெக்ட் ஆயிட்டு நமக்கு என்ன ஆயிடும், ஸ்கின் ட்ரை ஆயிடும், இல்ல ரொம்ப ஆயில் ஆயிடும். சோ அதனாலதான் ஜெல் பேஸ்ட் 100% சோப் ஃப்ரீ ஃபார்முலா கொடுத்திருக்கோம். இந்த ப்ராடக்ட்டை கிளினிக்ல டெஸ்ட் பண்ண சொல்ல ஸ்கின்னை டீப்பா கிளென்ஸ் பண்ணுது வித்தவுட் ஓவர் ட்ரைவிங். ஸ்கின் நரிஷ்மெண்ட்டும் பண்ணுது, ஹைட்ரேட்டும் பண்ணுது. இதெல்லாம் மூலமா ஸ்கின்னுக்கு என்ன ஆகுது, நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். இந்தியன் கூஸ்பெரி பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து ஒரு வைட்டமின் சி ரிச்சா இருக்கிறது, நரிஷ்மெண்ட்டை கொடுக்குது. நரிஷ்மெண்ட் என்ன ஸ்ட்ரீம், நரிஷ்மெண்ட் என்ன அது முதல்ல சொல்லு. ஸ்கின்னுக்கு சத்த கொடுக்கிறது நரிஷ்மெண்ட், ஸ்கின்னுக்கு ஈரப்பதத்தை கொடுக்கிறது ஹைட்ரேஷன். சேஜ் எக்ஸ்ட்ராக்ட்ன்றது ஒரு பியூரிஃபைங்கான ஏஜென்ட், ஒரு பியூரிஃபை பண்ணக்கூடிய ஏஜென்ட். பொதுவாக என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின்ல பொதுவாக என் ஸ்கின் ஆயில் ஸ்கின் தான், நம்ம ஸ்கின் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா செபம் செக்ரேஷன், அதாவது நேச்சுரல் ஆயில் செக்ரேஷன் சொல்லுவோம், அது அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த ஆயில் அதிகமா செக்ரெட் ஆக சொல்ல தேவையில்லாத டர்ட் போய் சேரும். தேவையில்லாத டர்ட் சேர சொல்ல அங்க பாக்டீரியாவோட இன்ஃபெக்ஷன் வரும். எப்போ அங்க பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வருதோ அங்க இன்ஃப்ளமேஷன் நடக்கும். எப்போ அங்க இன்ஃப்ளமேஷன் நடக்குதோ நமக்கு பிம்பிள்ஸும் ஆக்னியும் வந்துடும். பிம்பிள்ஸ் ஆக்னி வந்துருச்சுன்னா அங்க டார்க் ஸ்பாட் வந்துடும். டார்க் ஸ்பாட் வந்துருச்சுன்னா நம்ம ஸ்கின்னோட பொலிவே போயிடும். சோ அதனாலதான் சேஜ் எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டார்டிங்லயே அதை தடுக்க கொடுத்திருக்கிறோம். ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்ணக்கூடியது. இதற்கு ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு நண்பர்களே. 97% ஆஃப் உமன் வந்து இதை பயன்படுத்துறவங்க அவங்க ஸ்கின் நேச்சுரல் க்ளோ ஆயிருக்கு சொல்லியிருக்காங்க. 94% ஸ்கின் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்காங்க. 100% உமன் வந்து அவங்க ஸ்கின் லெஸ் கிரீசி அண்ட் ஆயிலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட மேஜரா விஷயம் என்ன பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, இது ஆயில் ஸ்கின்னுக்காகவே உருவாக்கி இருக்கிறோம். எந்த ஒரு கெமிக்கலும் அல்லாத பெராபென், சிலிகோன் போன்ற கெமிக்கல் அல்லாம கொடுத்திருக்கிறோங்க. டெர்மட்டாலஜிக்கலா டெஸ்ட் பண்ணிருக்கிறோம். அண்ட் கூடவே நான் காமிடோஜெனிக்கா இருக்குது, அதாவது போர் கிளாகிங் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாம இருக்கிற ஒரு ப்ராடக்டா இருக்கு. சோ ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணி கொடுக்கும், நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஜெல் கிரீம் உங்களுக்கு ஹைட்ரேஷன் நரிஷ்மெண்ட் கொடுக்கும், பட் எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணாது. இது ஸ்கின்னை வந்து போர்ஸ் டைட்டன் பண்ணும். முக்கியமா ஸ்கின்னுடைய அந்த ஒரு ஷைன் இருக்கு பாருங்க, இந்த ஆயில் ஸ்கின் பார்த்தா ஸ்கின்னுடைய ஷைனிங்கா இருக்கும். ஒரு மாதிரி ஆயில் எண்ணெய் வடிஞ்ச முகம், அந்த மாதிரி எண்ணெய் வடிஞ்ச வராம அந்த ஷைனிங் ரிமூவ் பண்ணிட்டு மேட் எஃபெக்ட், மேட்னா இப்ப ஸ்கின் வந்து இருக்கு பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஒரு மாதிரி ஸ்கின் பாக்குறதுக்கு மேட் எஃபெக்ட் அது மாதிரி கொடுக்குற ஒரு இன்கிரிடியன்ட். சோ இதுல கிளினிக்கல் கிளைம்ஸ் பாத்தீங்கன்னா 100% உமன் அவங்க ஸ்கின் வந்து நல்லா இந்த ப்ராடக்ட் அப்சர்வ் ஆயிருக்க சொல்றாங்க. இன்னும் 100% உமன் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஆயிலாவே தெரியல, கிரீஸியாவே இல்ல, எக்ஸ்ட்ரா ஆயில நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிருக்காங்க. இதுல SPF இருக்கு, ப்ளீஸ் நோட் இட் டவுன். இந்த இன்ஸ்டானரிஷ் ஹெர்பல்ஸ்ல ஆயில் ஸ்கின்னுக்கான ப்ராடக்ட்ல SPF 10 சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் உண்டு. ஆயில் ஸ்கின்னுக்காகவே கொண்டு வந்திருக்கிறோம். பெராபென் கிடையாது, சிலிகான் கிடையாது, மினரல் ஆயில் கிடையாது. டெர்மட்டாலஜி டெஸ்ட் பண்ணிருக்கிறோம். முக்கியமா இது ஸ்கின்னுடைய போர்ஸ் அடைக்காது. இதுல இருக்கிற முக்கியமான 2 கீ பாயிண்ட் நீங்க என்ன எடுத்துக்கணும்னா, நீங்க மறக்கவே கூடாதுன்றது, முதல்ல இது போர்ஸ டைட்டன் பண்ணும். ரெண்டாவது இது ஸ்கின்னுக்கு ப்ரொடெக்ஷன் SPF உண்டு. சரிங்களா? சோ இது நம்முடைய ஜெல் கிரீம் ஃபார் த நம்முடைய ஆயில் ஸ்கின்னுக்கான ஒரு ப்ராடக்டா இருக்கு. வேற என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு